உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு போப்பா ராமசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் வந்ததில் மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். மலை சார்ந்த அந்த பிரதேசத்தை சார்ந்த ஒரு கட்சி, அப்படி தமிழ் தேசியம் கலந்தது. உங்களது கட்சி எப்படி, ஏன் துவங்கப்பட்டது, எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, அதை பற்றிய ஒரு விவரம். முதலாக தமிழன் டிவிக்கு மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி ஏன் தோன்றியது, எதற்காக தோன்றியது அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா கேள்வி முன் வச்சுருக்கிறீங்க. தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சின்னா ஐயா, தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடி மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. அதன் அடிப்படையில் அந்த மலையும் மலையை சார்ந்த இடத்துல குறிஞ்சி வரலாற்றில் வாழக்கூடிய பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் தமிழ் அந்த குறிஞ்சி வரலாற்றில் தான் பிறக்கப்பட்டது ஐயா. இதன் அடிப்படையில் தான் தமிழ் தேசியமாக கொண்டு வந்திருக்கோம். இந்த 5 நிலங்களே முதன்மையானது குறிஞ்சி. குறிஞ்சி, மருதம், நெய்தல், சரிங்களா ஐயா. இது மாதிரி இந்த 5 வகையான நில வரலாற்றின் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சிங்கிற அடிப்படையில் ஒரு கட்சியை நாங்கள் நிறுவனம் ஐயா. இப்போ மலைநாடு குறிஞ்சி பகுதி, இதில் தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, மற்ற மொழிகள் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எழுத்து வடிவம் கூட கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படி எழுத்து வடிவம் கூட இல்லாததான் இருக்கு ஐயா. ஆனால் இப்போது நாளடைவில் ஓரளவுக்கு ஜென்ரேஷன் வர அவங்க படிக்கும்போது அவங்க தலைமுறைகள் இப்போது மலையில் அங்கங்கே பள்ளி பழங்குடி நலத்துறை மூலமாக தேர்வு பண்ணியிருக்காங்க ஐயா. அதன் அடிப்படையில் அந்த படித்த மாணவர்கள் மூலமாக இப்போ ஓரளவுக்கு இப்போ தான் அப்படியே வெளியில் அந்த மலையை விட்டு செடி கொடிகளை விட்டு அப்படி வெளியே வர பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. இந்த படுகர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஆமாங்க ஐயா. அவங்களுக்கெல்லாம் அவங்க பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கு. அதையா, அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் ஐயா. எப்படின்னா 36 பிரிவு இருக்கு ஐயா. பழங்குடியினரில் 36 பிரிவு இருக்கு ஐயா. அந்த 36 பிரிவில் ஒரு 5 நபர்கள் தான் அந்த பழங்குடியினர் பட்டியலுக்கு பழங்குடியினராக பேசப்படக்கூடியவங்க. அவங்க தான் இந்த ஒரு 5 பிரிவு. மலையாளி, இந்து மலையாளி, எஸ்டி, அதன் பிறகு இன்னொரு 6 பிரிவு இருக்காங்க. இவங்க தான் முதலாக ஆதி பழங்குடி அவங்கள் தான் ஐயா. மத்திய மாநில அரசு தன்னுடைய தேவைக்காக ஓட்டு வேணுங்கிறதுக்காக மீதி 35 பிரிவுகள், 31 பிரிவுகளை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஆனால் ஒரிஜினலாக மலையாளி பழங்குடியினர் இந்த 6 பிரிவு மட்டும்தாங்க ஐயா. மத்திய மாநில அரசு தன்னுடைய தேவைக்காக பட்டியல் என்னது பாரு, இப்போ நரிக்குறவர்கள்லாம் அவங்களுக்கு தனி வாரியம் ஒன்று அமைக்கலாம், சரிங்களா ஐயா. ஆனால் நரிக்குறவர்களை தமிழே தெரியாது, வக்காலா, சரிங்களா ஐயா. இந்த மாதிரி குருவிகேர அந்த மொழியே வேறு மொழிங்க ஐயா. அந்த மொழியை பேசுகிறவங்கள கொண்டாந்து பட்டியல், தமிழகத்தில் பட்டியல், பழங்குடியினர் பட்டியலில் கொண்டாந்து 37 சேர்த்துருக்காங்க. அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லையா? தமிழர்கள் அல்ல. அதெல்லாம் அந்த காலத்தில் வீர சிவாஜி படம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட அவங்க இடம்பெயர்ந்தவர்கள், பயணித்து வந்தவர்கள் தான் ஐயா. அவங்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம வேணான்னு சொல்ல வரல. அது தனியாகவே நரிக்குறவர்னு சொல்லி தனியாக ஒரு வாரி ஒன்று அமைச்சு, துறை ஒன்று அமைச்சு அவங்களுக்கு அது இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அது எங்களுக்கு இருக்கிறதே 7% இடஒதுக்கீடு இருக்கு ஐயா. மத்திய அரசு இந்திரா காந்தி பீரியடிலே எங்களுக்கு 1984 அப்போ தமிழகத்தில் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதே 7% இடஒதுக்கீடு மத்திய அரசு ஒதுக்கப்பட்டது ஐயா. அது சில மாநிலத்தில் இந்தியாவில் நடக்குது. ஆனால் தமிழகத்தில் இன்று வரைக்கும் அந்த 7.5% இடஒதுக்கீட்டு இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தலை. ஆனால் தமிழக அரசு மூலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு 1% இருக்கு ஐயா. அது இந்த 36 பிரிவுகளை நாங்கள் பங்கிட்டுக்கிறோம். அதில் இன்னும் கொண்டாந்து நீங்கள் தமிழே தெரியாதவங்க மாற்றிய மாநிலத்திலேருந்து வந்தவங்களை பட்டியலில் சேர்க்கிறது, பழங்குடி பட்டியலில் சேர்க்கிறது எங்களுடைய பழங்குடியினுடைய உரிமை பறிபோதுங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு தனியாக வேணா இடஒதுக்கீடு கொடுங்க, துறை தனியாக ஆணையம், சரிங்களையா, தனியாக அவங்களுக்கு நலவாரி அமைச்சு அவங்களுக்கு தனியாகவே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க. நாங்கள் தான் அறிஞரை கொடுத்துருக்குது 3%. அது அந்த மாதிரி நீங்கள் ஏதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம், சரிங்களா ஐயா.
அந்த இடஒதுக்கீடு அருந்தி இருக்கிற கொடுக்கப்பட்டது கூட அது உள்ஒதுக்கீடு. அது அந்த மாதிரி உள்ஒதுக்கீடு. உங்கள்கிட்ட உள்ஒதுக்கீடுக்கு இல்ல, வழியில எங்களுக்கு தனியா பல- கொடுக்க சொல்றீங்க. தனியாக தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அதுவும் 1% ஐயா எங்களுக்கு அந்த 1% 36 பேர் எடுத்துக்கிறோம். அதுவும் வந்து என்ன ஏற்கனவே வேலையில் இருக்காங்கல்ல, அந்த 1% போனவங்க வேலையில் இருக்காங்கல்ல, இப்பவும் அந்த வேலையில் இருக்கவங்களுடைய பசங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்க தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மலையை சார்ந்து மலையை பாதுகாத்துட்டு இருக்கிற இயக்க வளங்களை அங்கே இருக்கிற உயிரினங்களை தான் பாதுகாத்துட்டு இருக்கிற படித்த பட்டதாரி பழங்குடி மாணவருடைய பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஐயா. ஏற்கனவே வேலை கொடுத்தவங்களுக்கே அதே குடும்பத்தில் தான் திருப்பி வேலை கொடுக்குது. அது வந்து தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இப்போ தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நாங்கள் ஆரம்பித்து அரசியல் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. சரிங்க ஐயா. நீங்க கட்சி தொடங்கணும்னு உங்களுக்கு என்ன நெருக்கடி? அப்படி என்ன நெருக்கடினா ஐயா, இடஒதுக்கீடு எங்களுக்கு வந்து பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இது வரைக்கும் அதையா அது 1% மாற்று இனத்தவர் வந்து எஸ்டி சாதி சர்டிஃபிகேட் மறைமுகமாக ஆர்டிஓ கிட்ட கோட்டாட்சியர்கிட்ட லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி அந்த 1% இடஒதுக்கீட்லேயே அந்த மறைமுகமாக சர்டிஃபிகேட் வாங்கினவங்க தான் போயிட்டு இருக்காங்க ஐயா. அது ஒன்று ஐயா. அடுத்ததாக பழங்குடியினருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஐயா வந்து எங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு வைங்க, 80 வருஷமாக கட்சி தமிழகத்தில் மலைவாழ் மக்கள் பழங்குடி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஒன்றிய பொறுப்பு கிளை பொறுப்பு கூட அந்த ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி இந்த பழங்குடியினர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கட்சி பொறுப்பு கூட கட்சி பொறுப்பு கிளை உறுப்பினர் கூட இல்லைங்க. போஸ்ட் ஒட்டணும், நோட்டீஸ் ஓட்டணும், நாங்கள் கோஷம் போடணும் பழங்குடி மலைவாழ் மக்கள். ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு 1000 கட்சிக்கு மேலே இருக்கு ஐயா. அந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய ஓட்டுக்காக வருவாங்க ஐயா. ஆனால் ஒரு பொறுப்பு அந்த கட்சியில் ஒரு கிளை பொறுப்பு, வட்ட பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு எந்த பாடியிலையும் எந்த கட்சியிலையும் இருக்க மாட்டாங்க ஐயா. சரிங்களா ஐயா? இதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு தேவைப்படுது எது தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி. ஏன் நம்ம அடுத்து உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நம்மளே தமிழ் தேசிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஐயா. இன்னைக்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்க ஐயா. இதுலேயும் வந்து என்னென்னா இன்னைக்கு எப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு ஐயா அவங்களுடைய வாழ்வாதார நிலமே விவசாய நிலம் தாங்க ஐயா. பரம்பரையாக பூர்வீகமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. உலகம் பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் பிறந்து வாழ்ந்து கல்லுலையும் செடியிலையும் கொடியிலையும் அதை பயணித்து அதில் சீர்திருத்தம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலத்துக்கு பட்டா கிடைக்கல ஐயா. ஆனால் நாங்கள் பட்டா பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொடுக்காத அந்த கார்பரேட் முதலாளிகள் அந்த மலைவாழ் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு 100 ஏக்கரா 200 ஏக்கரா அதுக்கு பட்டா அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட அவங்களை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மலைவாழ் மக்கள் பூர்வீகமாக விவசாயம் பண்ணி அந்த மலையை சார்ந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா கிடைக்கல. அதுதான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி தேவைப்படுது. சரிங்களா ஐயா? அடுத்ததாக எங்களுக்கு 80 வருஷத்துக்கு முன்பு சரிங்களா, அடிக்கடி நான் தொடர்ச்சியாக அந்த பயணிச்சியே நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஐயா. மலைவாழ் மக்களுக்கு 80 இந்திரா காந்தி ஐயா அம்மா வீட்டில் பிரதமராக இருக்கும்போதே எம்ஜிஆர் ஐயா அங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது மலைவாழ் மக்களுக்கு 3 சட்டமன்ற தொகுதி தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டதுங்க ஐயா. எங்க 80 வருடத்துக்கு முன்பு. அதன் பிறகு இப்போ 80 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு அந்த 3 தொகுதியில் ஒன்று பறிக்கப்படுது. இது 80 வருடமா 50 வருடமா? 80 வருடங்க ஐயா. 75 ஆண்டு காலத்தில் ஐயா, சுதந்திர அடைஞ்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயா, அது சுதந்திர அடைஞ்ச பிறகு அரசியலமைப்பு சட்டம் வகுத்த பிறகு மலைவாழ் மக்களுக்கு தமிழகத்தில் 3 கொடுக்கப்பட்டது. சரிங்களா ஐயா? இன்று 75 ஆண்டு கடந்து போயிட்டு இருக்கு ஐயா. ஒரு தொகுதி எங்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு. உப்பிலியபுரம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை பறிச்சு இன்னைக்கு பட்டியல் இனத்தை சார்ந்த எஸ்ஐங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் அப்போவே வந்து 3 தொகுதி கொடுக்கப்பட்டது. அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இப்போ 80 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு அப்போ 10 லட்சங்கிற அடிப்படையில் 3 கொடுத்துருக்காங்க ஐயா. இன்னைக்கு சாதாரணமாக 40 லட்சத்தில் 50 லட்சம் பேர் இருக்கும். எங்களுக்கு 3க்கு 6 கொடுக்கணும், இல்லை 12 கொடுக்கணும், இல்லைன்னா 18 கொடுத்து. இப்போ இந்த மாதிரி பேசுகிற நீங்கள் அடுத்த சாதியினரும் அடுத்த அந்த பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்களும் வளர்ந்து வருங்க, அவங்களோட மக்கள் தொகையும் கூடுதுன்னு நினைக்க மாட்டீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன் ஐயா, உங்க மக்கள் மட்டும்தான் அதிகம். எங்க மக்கள் மட்டும் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் ஐயா, அந்தந்த மக்களுக்காக கணக்கெடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்ல வரோம். இப்போ 80 வருஷத்துக்கு முன்பு எங்களுக்கு 3 கொடுத்தீங்க. 80 வருஷத்துக்கு பிறகு இந்த 10 மடங்கு நாங்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோம். எங்களுக்கு 3ங்கிறது 6 கொடுக்கணும், 6ங்கிறது 12 கொடுக்கணும், 12ங்கிறது 18 கொடுத்து சட்டமன்ற தமிழகத்தில் கொடுத்து 3 பாராளுமன்ற தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒன்று பறிக்கிறீங்கன்னா அப்போ வந்து எங்களுடைய உரிமை எல்லாம் இப்படி தான் பறி போயிட்டு இருக்கு இந்த 75 ஆண்டு வருஷமா. உங்களுடைய வாழ்வுக்காக உங்களுடைய வசதிக்காக நாங்கள் மக்கள் அதிகமாகிட்டோம், எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க ஐயா. ஆனால் இதை சரிவர எல்லா மக்களும்
உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தால் தானே அது சரியாக அதுதான் நான் கணக்கு எடுப்பு எடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்களும் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. நம்ம சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அந்த அதன் அடிப்படையில் குடி வாரியாக நீங்கள் கணக்கு எடுங்க, சாதி வாரியாக கணக்கு எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையான உரிமையை அவங்கவுங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் அது எப்படின்னா 80 வருஷத்துக்கு முன்பே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது கணக்கு எடுத்து தான் கொடுத்துருக்குறீங்க. 80 வருஷத்துக்கு பிறகு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அப்போ இது மாதிரி தானே எல்லா உரிமையும் இந்த பழங்குடி மலைவாழ் மக்களும் தமிழகத்தில் பறி போயிட்டு இருக்கு இந்த திராவிட ஆட்சி காலத்தில். சரிங்களா ஐயா? அதை தான் நாங்கள் வந்து அதுக்கு தான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் அதே ஒரு திராவிட கட்சி ஆட்சி செய்யும் போது, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யும் போது அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து இருக்கும்போது இவங்க கொடுக்கல, இந்த மத்திய அரசு கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது வந்து 3 கொடுத்ததை இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று எடுத்திருக்கு. சரிங்களா ஐயா? அது அந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது அந்த கணக்கில் கொடுக்கப்பட்டது. அது தமிழக அரசு மூலமாக கொடுக்கல ஐயா, மத்திய அரசு மூலமாக கொடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மலைவாழ் மக்கள் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நாங்கள் தொடங்கி இப்போ வந்து 2014 துவங்கிட்டோம் ஐயா. துவங்கிட்டு இப்போ கள்ளக்குறிச்சியில் தனியாகவே நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி. இப்போ தொடக்கத்திலிருந்து நீங்கள் தான் தலைவராக இருக்கீங்க? ஆமாம், நிறுவன தலைவர் நாங்கள் தான் ஐயா. கட்சி ஆரம்பித்ததுமே வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வந்ததுங்க ஐயா. அதில் வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாங்கள் ஒருத்தர் வேட்பாளரை நிறுத்தி தனித்து நின்றீங்க. தனிச்சு நின்று 9000 ஓட்டு வாங்கியிருக்கோம் ஐயா. சரிங்களா ஐயா? அப்புறம் அதன் பிறகு ஏற்காடு தொகுதியில் நான் தனியாக நின்று 3000 ஓட்டு இப்போ இந்த எலெக்ஷனில் வாங்கியிருக்கேன் ஐயா. சரிங்களா ஐயா? அதுக்கு முன்பு வந்து நாங்கள் ஐயா நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் ஐயாவை சந்தித்து 2 எலெக்ஷனுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் ஐயா. சரிங்களா ஐயா? இது மாதிரி நாங்கள் மக்கள் மத்தியில் எங்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு மலைவாழ் மக்களுக்கு மட்டும் இல்லை ஐயா, மலையை சார்ந்த மக்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாக்குகள் வாங்குறீங்க. ஆமாங்க ஐயா. வெற்றி பெறுகிற கட்சி, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி வராங்க. இவர்களுக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நீங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதா? அதை யோசிக்கிறேன். அது வந்து என்னையா, எனக்காக என் கட்சிக்காக நான் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கல ஐயா. இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுடைய உரிமை நீங்க நிற்க வேண்டாம், உங்க சார்பில் உங்க கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நிற்க வைக்கல. இல்லை, என் கொள்கை கோட்பாடு எங்களுக்கு இல்லை. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரானது தான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி. தமிழ் தேசியம் மலரணும் தமிழ்நாட்டில், தமிழ் தேசியம் மலரணும் தமிழ்நாட்டில், தமிழர் ஆளணும், மீதி மற்றவர்கள் எல்லாரும் வாழணும். 80 வருஷமாக நாங்கள் திராவிடத்துக்கு கொடுத்துட்டோம் ஐயா, ஆரியத்துக்கும் கொடுத்துட்டோம். நீங்கள் இன்னொரு சீமானா இருக்கிறீங்களா? சீமானன்னா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு அன்னார் தலைவர் அவர் தாங்க ஐயா. நாங்கள் அவரோட பயணிக்கிறோம். அவருடைய கொள்கை கோட்பாடு திட்டங்கள், அவருடைய கொள்கை திட்டங்கள் வந்து தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி கொள்கை திட்டங்கள் 2ம் பொருந்துது ஐயா. அதோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஐயா மேதகு பிரபாகரன் ஐயா அவருடைய பயணிப்பில் நாங்கள் அவரோட தம்பிகளை நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அண்ணன் இன்னைக்கு வழி எடுத்து காட்டிட்டு போயிட்டுருக்கார் சீமான் ஐயா. அது புரண்டி நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம். சீமான் தமிழ் தேசியத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசியம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் அவர் சிக்கியவர், அவங்களுக்காக தான் அவர் செயல்பட்டு. அப்படியெல்லாம் இல்லை ஐயா. எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு, எங்களுக்கு கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு வந்து எதிரியே எங்களுக்கு என்னென்னா வந்து ஆரியமும் திராவிடம் தான் ஐயா. சரிங்களா ஐயா? ஆரியம் முதல் எதிரி எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு. தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு எதிரி திராவிடம். சரிங்களா ஐயா? தமிழ் அதாவது திராவிடம் உழைக்காம தமிழ் தேசியம் வளர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே தமிழ்நாட்டில் முதல்ல வந்து தமிழ் ஐயா, உலகத்துக்கே முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த மூத்த மொழி பிறந்தது ஆதி பழங்குடி. சங்க காலங்கள்லாம் அப்படி இருந்திருக்கலாம், எல்லாம் ஐயா. இப்போ நீதி கட்சி காலத்தில் இருந்து சரிங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள், அதை மறந்துட முடியுமா உங்களால்? ஐயா தமிழ் நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து எப்படின்னா அவங்க செஞ்ச தொண்டுங்கிறது அவங்க பேசுகிறாங்க, அதை பற்றி நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஆனால் வந்து அதுக்கு முன்பு தமிழ் தேசியம் நாங்கள் வந்து சமூக நீதிங்கிறீங்க. இதான் எனக்கு ஒரு தொகுதியை போயிடுச்சு. எப்படி சமூக நீதி? உப்புளிப்புறம் தொகுதி ஒன்று எடுத்துருக்கீங்களா? இதுதான் சமூக நீதிங்களா? சரிங்களா ஐயா? இடஒதுக்கீடு 7% இடஒதுக்கீடு இருக்குது, மத்திய அரசு 84 போட்டது. நீங்கள் 75 வருஷமாக ஆள்றீங்க. அந்த இடஒதுக்கீடு ஏன் தமிழகத்தில் வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தலை? இதுதான் சமூக நீதிங்களா? சரிங்களா ஐயா? இப்போ மலைவாழ் மக்களுக்கு பட்டா சுதந்திரம் அடைஞ்ச கால அரசியல் அமைப்பிலிருந்து ஆன பிறகு, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திரா காந்தி காங்கிரஸ் பேரில் முதலாவது ஜவஹர்லால் நேரு ஐயா பிரதமர் ஆகிறாரு. அதன் பிறகு தமிழகத்தில் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே மலைநாடுன்னு ஒன்று இருக்கு ஐயா. இந்த மலைநாட்டினுடைய வரலாறுல தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அம்பேத்கர் ஐயா எழுதியிருக்காரு ஐயா. எங்களுக்குன்னு ராஜா, எங்களுக்குன்னு குருவு, ராஜா, மந்திரி, சரிங்களா ஐயா, கவுண்டரு, ஊர் கவுண்டரு, மூப்பரு, கங்காணி,
சரிங்களா ஐயா, மற்றும் பொதுமக்களுங்கிற அடிப்படையில் எங்கள் வரலாறு தான் எங்களுடைய வரலாறுல தான் ஐயா, பழங்குடியினர் வரலாறு தான் இந்திய சட்டமே உருவானது. அது எங்கிட்ட வரலாறு இருக்கு. இப்படி ஒரு முதல் குடி மகனுக்கு இன்னைக்கு இருக்கிற இடத்துல விவசாய இடத்துக்கு பட்டா கொடுக்கலாம், இது எப்படி சமூக நீதிங்கிறது சொல்ல வரீங்க? இப்போ வருகிற இந்த நிறுவனங்களுக்கு பட்டா கொடுத்துட்றாங்க, உங்க பகுதியில் அவங்களுக்கு நிலத்தை கொடுத்து பட்டாவும் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு இதுவரை கொடுக்கல, இது வரைக்கும் இல்லையா. பல போராட்டங்களை முன்னெடுக்கிற சீமான் உங்களுக்காக அந்த இதில் ஏன் போராட்டம் இல்லை வந்திருக்காரு ஐயா? பாருங்க, திருப்பத்தூர்ல குறவர்குடிக்கு சாதி சர்டிஃபிகேட் மறுக்கப்படுது ஐயா. ஐயாவை நான் வர வச்சிருந்தேன், வந்தார் ஐயா, போராட்ட காலத்தில் நின்னாரு. அது ஒரு சிறு வட்டத்தில் முடிஞ்சிருது, பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க தெரியலையே. தெரியல, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு ஐயா. இப்போ நான் எல்லா மலையும் ஏற்றுறோம் ஐயா. இப்போ ஐயா இப்போ தான் ஒரு நாள் இப்போ தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு வருது ஐயா. அவர் கட்சி கட்டமைச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே பல விஷயத்தெல்லாம் அந்த கட்சி கட்டமைப்புக்கு பிறகு மலையெல்லாம் ஏறுவார், பழங்குடி மக்களை சந்திப்பார் ஐயா. மலையாக ஏற்றுறதாக ஒரு முடிவில் இருக்கும். தமிழ் தேசியத்தில் நான் மட்டும்தான், நான் தான் தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியத்துக்கு தலைவர் நான் தான் அப்படின்ற ஒரு நினைவில் இருந்த சீமான் அவர்களுக்கு இப்போ ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தை விஜய் அவர்களும் தூக்கி பிடிக்கிறார். சரிங்க ஐயா. அப்படின்ற நிலைமையில் நீங்கள் விஜயை ஆதரிக்க போகிறீங்களா, சீமான் ஆதரிக்க? இல்லையா, நம்மளுக்கு தமிழ் தேசியம் தான். நம்ம தமிழ் தேசியம் சீமான் தான், நாம் தமிழர் தான். நாங்கள் ஐயா பிரபாகர் ஐயா, ஐயா புலவர் கலிய பெருமாள் ஐயா, ஐயா நம்மளுடைய தமிழுக்காக உயிர் நீத்த தமிழரசு ஐயா, இவங்க தான் எங்களுடைய வழி. அதாவது சீமானை தவிர நீங்கள் சொல்கிற ஆட்கள் எல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என்று எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் சீமான் அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலையே அவரை. இல்லையே, ஏற்றுக்கிறார் ஐயா. அதெல்லாம் பேசப்படுறது தான் ஐயா. அதெல்லாம் யாரையும் மறக்க மாட்டார். அதாவது அவர் நீங்கள் சொல்கிற திராவிடத்தை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரிங்க ஐயா. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட கட்சிக்கு ஆதரவாக பேசினவர் தானே சீமான். அது எப்படின்னா ஐயா, ஈழத்தில் கொண்டு 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிக்கும் போது இது இனப்படுகொலைதான்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஐயா. அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க டாக்டர் அம்மா ஜெயலலிதா அம்மா. அதன் அடிப்படையில் 2 விஷயத்தில் நீங்கள் முரணாக இருக்கிறீங்க. ஒன்று ஆரியத்தை எதிர்க்கிறேன்றீங்க, ஆரிய பாப்பாத்தி என்று சட்டசபையிலேயே முழங்கிய அந்த அம்மாவுக்கு நீங்கள் இல்லை நாங்கள் எப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஆதரவாக திராவிடத்துக்கு ஆதரவாக நாங்கள் பேசலை. ஆமாம், ரெண்டுக்கும் ஆதரவாக தானே பேசுகிறீங்க. ஆதரவாக பேசலை. அன்னைக்கு இலங்கையில் 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்ச இனப்படுகொலையான ராஜ்பஜா படுகொலை பட்டவர் தான், அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அப்படி ஏற்றும் போது நம்ம வரவேற்று ஆகணும், பாராட்டி தான் ஆகணும். கொள்கை கோட்பாடு வேற ஐயா. சரிங்களா ஐயா? அதாவது கொள்கை கோட்பாடுகள் வழியில் நடக்கிறது தான் சரியான கட்சி. நீங்கள் சில நேரங்களில் மட்டும் கொள்கையை தூக்கி போட்டு இல்லையே, நாங்கள் என்னைக்கு திராவிடத்தை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், யாரையும் ஏற்றுக்கவே இல்லை. அம்மா ஜெயலலிதா அம்மா கொள்கை கோட்பாடு திராவிட கொள்கை கோட்பாடு. எங்களுக்கு அந்த இனப்படுகொலையினுடைய தலைமையாக இருந்து 1.5 லட்சம் பேர் கொன்று குவித்ததுக்கு தலைமை தாங்கிய இந்திய இராணுவத்துக்கும் சரிங்களா ஐயா, இலங்கையினுடைய அதிபருக்கும் நாங்கள் குற்றம்தான், போர் குற்றம்தான் சொல்லி அம்மா தீர்மானத்தை நிறைவேற்றினதுனால நாங்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை, தமிழ் தேசியத்தினோட கடமை, தமிழருடைய கடமை. ஒருத்தர் நல்லது செஞ்சு அவங்களை சரி. அப்படி ஈழத்தமிழர்களுக்காக தன் பதவியே விட்ட கலைஞருக்கு நீங்கள் நன்றி சொல்ல, அவர் எந்த இடத்துல ஐயா நின்னார் ஈழத்துக்கு? இல்லை, எந்த இடத்துல? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் ஈழ பிரச்சனைக்காக தான் அவருடைய ஆட்சி போனது. ஐயா அப்போ ஐயா கலைஞர் தான் இங்கே முதலமைச்சர் ஐயா. காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தது. அப்போ இராணுவத்தை இங்கிருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இலங்கையில் போர் குற்றத்தை இலங்கையினுடைய இராணுவத்துக்கு ஆதரவாக இந்தியாவோட இராணுவம் போகுது. அப்போ தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் அதோட அந்த ஆதரவு எதுக்குன்னு தமிழர்களை கொண்டு குவிக்கிறதுக்கு இங்கிருந்து இராணுவத்தை அனுப்பிச்சி விட்றாங்க. முன்னாடி உள்ளது போகட்டும். சரிங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் அது ஒரு திராவிட கட்சி. அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சித்தப்பா என்று அழைத்து ஒரு உறவோடு பேசுகிறாரு சீமான். அப்போ திராவிடத்தை ஆதரிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை ஐயா, உறவு வேற, நட்பு வேற, அரசியல் வேறங்க ஐயா. சரிங்களா ஐயா? உறவு, நட்பு, அரசியல். சரிங்களா? இது நாங்கள் உறவாக தான் சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கிறோம். சரிங்களா ஐயா? நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் அப்பாவுன்னு நான் கூப்பிடல. சரிங்களா? இப்போ நடிகர் விஜய சரிங்க வருக தம்பி வாங்க வாழ்த்துகள் அப்படின்லாம் சொன்ன சீமான் அவர்கள் அவருக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறாரு. என்ன அச்சம்மா, அவரை பார்த்து பயமா? இல்லையா, அது எப்படின்னா ஐயா,
அது வந்து ஐயா வந்து அச்சமெல்லாம் இல்லைங்க ஐயா. தமிழனுக்கு என்னைக்கே அச்சம் இருந்திருக்கு ஐயா. தமிழருக்கு என்னைக்கும் அச்சம் இல்லை. அவர் விஜய் ஐயா வந்த கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியங்கிற அடிப்படையில் ஆரம்பத்தில் வந்த நிலைப்பாட்டிலோட நின்னார். மாநாட்டில் அறிவிக்கும் போது ஆரியமும் திராவிடமும் இரு கண்கள்ங்கிற மாதிரி சொன்னார். ஆரியம் தமிழ் தேசியமும் திராவிடம், தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு மண்டையில் இரு கண்கள் இந்த மாதிரி சொன்னாருங்க ஐயா. அது எப்படி சரியா இருக்கும்? இப்போ அந்த காரணத்தினால தான் சீமான் அந்த விஷயத்தை மாறுபடுகிறார். ஆமாம், அந்த விஷயத்தினால மாறுபட்டிருக்காரு. இப்போ அது வந்து நம்ம விஜய் ஐயா போகிறது அவருடைய கொள்கை கோட்பாடு. அது நாம் சொல்ல முடியாது. எங்களுடைய கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியம். இந்த விஜய் மாநாட்டிற்கு பிறகு நிறைய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு விலகி மாற்றுக் கட்சிகளில் தஞ்சம் புகுகிறார்கள். ஒரு சிலர் தமிழ் தேசியத்தையே கொள்கையாக கொண்டு தனியாக நிற்கிறாங்க, அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா எதேச்ச அதிகாரம், ஒரு ஆணவ மிக்க பேச்சு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டு வெளியில் வர்றாங்க. சரிங்க ஐயா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? இப்போது ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம் ஐயா. ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் சரியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சரியாக இருக்கு ஐயா. சரிங்களா ஐயா? ஒன்றா குடும்ப தலைவர் சொல்கிறத குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப தலைவர்கிட்ட சொல்லி நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு நடக்கிறேன்னு சொல்லி அமைதியாக ஒரு இடத்துல பயணித்து அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்த குடும்பத்தோடு இருக்கணும் ஐயா. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சரிங்களா ஐயா, நீங்கள் வளர்க்கலை, என்ன பெக்கில் வளர்க்கலை, என்ன தாளாட்டில் சீராட்டில் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு இடம் போய் சேர்ற வரைக்குமே அது பிரிஞ்சு போகிறது எப்படி சரியாக இருக்குங்க ஐயா? அது ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்கள் விலைக்கு போயிடலாம். அதுக்கு அப்பா அம்மாவை குறை சொல்லக்கூடாது. அரசியலில் சரிங்க, தேர்தல் காலங்களில் பார்த்தா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, இப்படி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 12-15 மாதங்கள் இருக்கிறது. அதற்கு முன்னையே இந்த கட்சியிலிருந்து பல பேர் மாறுவதற்கான, வேறு கட்சிகளுக்கு போவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா ஐயா, அது நாம் தமிழர் கட்சியில் என்னவா இருக்குன்னு ஐயா கேட்குறீங்க. அது என்னென்ன ஐயா, தலைமை பண்பெல்லாம் சரியாக தான் இருக்கு ஐயா. ஒரு இடத்த நம்ம பயணிக்கிற வரைக்கும் அதை எட்டுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதாவது 2, 4, 8 இப்படி கொஞ்சம் படிப்படியாக ஒவ்வொரு சிறு சிறு விழுக்காடு அளவில் உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உயர்வுனால எந்த காலத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்னு நம்புறீங்க? 2026 ஆட்சி பிடிக்கிறோம் ஐயா. அண்ணனா சீமான் ஐயாவை நாங்கள் அதிகாரத்தில் உட்கார வைப்போம். 2026 நாங்கள் உட்கார வைப்போம். சரிங்களா ஐயா? அதில் தான் பயணிச்சு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பயணிச்சு இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம். மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறோம், மக்களுக்கு தேவையான விஷயங்களை போராட்டத்து மூலமாக எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரையோ IAS IPS எல்லாம் சந்தித்து தேவையான விஷயத்தில் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவார் அப்படின்ற பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஆனால் அரசியலாளர்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்களில் பலர் இவருடைய வாக்கு விகிதம் குறைந்துவிடும், 2026 ஏற்கனவே வாங்கின 35 லட்சம் வாக்குகளை விட குறைவாக தான் பெறப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, அது வாசகர் அவங்க எல்லாம் நம்மளை பேசுவாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஐயா. 31 லட்சம் வாங்கினது ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அந்த குடும்பத்தில் எச்சியாக போட சொன்னாலும் இன்றைக்கி 70 லட்சம் ஓட்டு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்கள் இலக்கு 1 கோடிங்க ஐயா. சரிங்களா ஐயா? இந்த டைம் நாங்கள் ஆட்சி பிடிக்கிறோம், அண்ணனை உட்கார வைக்கிறோம், நாம் தமிழோட ஆட்சி மலருது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கூட்டணியோட பலம்தான் ஆட்சியை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல், எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று உங்களை போன்ற ஒரு சிறிய அளவில் இருக்கிற கட்சிகளுடைய ஆதரவோடு, அது உங்களுக்கு பங்கு கிடையாது, உங்களையும் வேட்பாளராக நிறுத்த போகிறதில்ல, அவங்க நாம் தமிழர் மட்டும்தான் இருக்க போகிறாங்க, அப்படின்ற சூழலில் எப்படி வெற்றி பெறுவாங்கன்ற இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறீங்க? கூட்டணியோட நிலைப்பாடு, கூட்டணியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற கொள்கை கோட்பாடு திராவிட கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு ஐயா. சரிங்களா ஐயா? தனித்து நின்று போட்டியிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றது தான் தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுங்க ஐயா. சரிங்களா ஐயா? நாம் தமிழர் கட்சி மூலமாக மலைநாடு மக்கள் கட்சிக்கு சீட்டு அண்ணன் நினைச்சா கொடுப்பாரு. சரிங்களா ஐயா? நாங்கள் இது வரைக்கும் கேட்கல, நாங்கள் 8 வருஷம் அவரோட பயணம். அவருக்கு அந்த பெருந்தன்மை இல்லையே. அதாவது நீங்கள் எதையும் எதிர்பாராமல், பிரதிபலன் பாராமல் தமிழ் தேசியம் பேசுகிற ஒரே காரணத்திற்காக நாம் தமிழரை ஆதரிக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்கான பங்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு இல்லாமல் இருக்கிறாரு.
இல்லையா, எங்களோட தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு, போராடுறாரு. இன்றைக்கி வந்து என்னென்னா ஐயா, தமிழகத்தில் பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிகழும், அவங்களுக்கு வரக்கூடிய உரிமை கிடைக்காத, அந்த உணவுக்கு கூட முடியாத இருக்கிற சூழல் நேரத்தில் வேலை வாய்ப்புக்காக போய் ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு போயிட்டுருக்காங்க. வந்து ஆந்திராவில் 20 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் யாரும் குரல் கொடுக்கல ஐயா. இப்போ 8 வருஷம் ஆகுது, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயா. இன்னைக்கு சீமான் ஐயா எங்கள் பழங்குடி அந்த குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எல்லா கட்சிகளுமே அந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணாங்க. அது வந்து எப்படின்னா ஐயா, அது வந்து கண் துடைப்பு, ஓட்டுக்காக. அந்த மக்களுக்கு சீமான் செஞ்சா உண்மை, மற்றவங்க செஞ்சா கண் துடைப்பு. அது இல்லை, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அரசியல் ரீதியாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா. எந்த ஒரு கூட்டத்திலேயாவது ஐயா, எந்த ஒரு கூட்டத்திலையும் ஐயா ஓட்டு கேட்க மட்டும்தான் பழங்குடி மலைவாழ் மக்களை பற்றி மலைக்கோ மக்களையோ வந்து பார்ப்பாங்க ஐயா. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்திலையோ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுலையோ, அந்தந்த கட்சி கூட்டத்தில் மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றுறதுலையோ, அவங்க பேசும்போதோ பழங்குடி மலைவாழ் மக்களை பற்றி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் எந்த மாநாட்டிலையும் பேசுறது இல்லையா. ஓட்டுக்காக தேர்தலுக்காக பழங்குடி மக்களை அந்த நேரத்துக்கு பேசுவாங்களே தவிர, இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களுக்கு பட்டா இல்லை. இது வரைக்கும் எந்த கட்சியுமே வந்து குரல் கொடுக்க முடியல. அந்த கூட்டணி கட்சி சேர்ந்து மலைக்கு ஓட்டு கேட்க வருது. சில இடங்களில் பட்டா வழங்கியதாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ண பிறகு தான் இப்போ இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கழுவராயன் மலையில் தொடர்ச்சியாக நாங்கள் போராடின பிறகு தான் ஐயா, இப்போ போன வருஷம் அந்த வன உரிமை சட்டத்தின் சார்பாக வனத்துறை மூலமாக FRC வந்து ஒரு 1200 பேருக்கு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம். இப்போ அதை நீங்கள் உங்கள் போராட்டன்றதை விட நீங்கள் போராடியும் கொடுக்காம இருக்கலாம் அரசு. ஆனால் கொடுக்க முயன்று இருப்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மக்களுக்கான அந்த உரிமைகளை வழங்குவதற்கான ஒரு காரணமாக தான் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஐயா, வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் 2008 கலைஞர் ஆட்சி காலத்தில் ஐயா, பழங்குடி மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி ஒரு அரசாணையை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி சட்டத்தை பாஸ் பண்ணாங்க ஐயா. ஒரு ஆளுக்கு 2.5 ஏக்கரா 2.5 ஏக்கரா வந்து 3 ஏக்கரா கொடுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி வெளியிட்டாங்க அரசாணையா. ஆனால் அதில் ஃபுல்லாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளருக்கு தான் பட்டா இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிங்களான்னு ஆய்வு பண்ணிங்களான்னு தெரியும். அந்த பொறுப்பாளர்களும் மலைவாழ் மக்கள் தான். மலைவாழ் மக்கள் அல்ல, மாற்று இனத்தை சேர்ந்த அரசு பணியில் இருக்கிற ஆதிக்க சாதியினருக்கு, ஜாதியில் இந்துவான உயர் ஜாதி இந்துக்களுக்கு தான் அந்த பட்டாளம் வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த நடவடிக்கை இல்லை. இப்போ சீமானுக்காக, அதாவது சீமான் மனசாட்சி பேசுகிறத போல் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அந்த கட்சியிலேயே நீங்கள் இணையாமல் நீங்கள் ஒரு தனி கட்சி வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது? அதான் ஐயா, இப்போ எனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தான் என் வீட்டில் போன நேரத்தில் உட்கார முடியும், தூங்க முடியும். சரி, என் குழந்தைங்களுக்கு நான் உணவு கொடுக்க முடியும். அப்போ வந்து வேற ஆளாக தான் பார்க்குறீங்க? இல்லை, வேற ஆளாக பார்க்கல. அண்ணனுடைய வீடு தனி, என் வீடு தனி, பயணிக்கிறது ஒரே நோக்கம். சரிங்களா ஐயா? இப்போ அந்த கட்சியிலேருந்து போனவங்களும் அப்படி நினைக்கலாம் இல்லையா? கட்சியிலிருந்து போனவங்க நினைக்கிட்டு அது அவங்களதெல்லாம் நம்ம கேட்கணும் ஐயா. சரிங்களா ஐயா? அது அவங்களுடைய நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சியோடு உங்கள் கட்சியை இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக அண்ணனுக்கு ஆதரவு. சரிங்களா ஐயா? தொடர்ச்சியாக ஆதரவு. தமிழ் தேசியம் வளரணும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளரணும். தமிழர் வந்து அதிகாரத்தில் உட்காரணும், தமிழ்நாட்டை ஆளணும். இப்போ விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவதோடு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய, தமிழ்நாட்டில் வந்து அவர் என்னங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறது? அவரும் தமிழர் தானே. அவர் தமிழர்னா தமிழ் தேசியத்து வா, தமிழ் தேசியத்தை நேசி, தமிழ் தேசியத்தோட பயணி. அதே தான் சொல்கிறாரு அவர், தமிழ் தேசியம். அப்புறம் இங்கே வந்து திராவிடம் ஒரு கண்ணுங்கிறீங்க, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறீங்க. அது நாங்கள் திராவிடம் இங்கே எதிரிங்கிறோம். சரிங்களா ஐயா? இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவருடைய அம்மாவே வேற ஒரு மொழிக்காரங்கள்லாம் பேசுகிறாங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழர் என்று மொத்தம் அது வந்து விமர்சனங்கள் தூத்துறாங்க. சரிங்களா ஐயா? அது அவங்க குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. சரிங்களா? என் குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பயணிக்கிறது அரசியல் ரீதியாக. அரசியல் கொள்கை கோட்பாடு என்ன? தமிழ் தேசியம் வளரணும். சரிங்களா ஐயா? எங்கள் கொள்கை கோட்பாடு இன்னி வரைக்கும் அதான் போராட்டம். ஆரியத்துக்கு எதிரானது தான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி. சரிங்களா ஐயா? இப்போது அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் பி அல்லது சி டீமாக இவங்க சீமான் அவர்கள் செயல்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக, வாக்குகளை பிரிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒருவர் தான் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, தமிழக தலைவர் முப்பாட்ட முருகனுடைய வாரிசில் பிறந்த மேதகு பிரபாகரனுடைய தம்பிங்க யாருங்க? சீமான் ஐயா, நாம் தமிழர் கட்சி. சரிங்களா ஐயா? அது வந்து நம்ம பேசுகிறவங்க பேசுகிறாங்க. அவங்க கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே
ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ தலைவரை பார்த்தாரு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க ஐயா, அவங்க சொல்லுவாங்க. நமக்கு விமர்சனம் வரும்போது பேசுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தெரிஞ்சது அவங்க பேசுகிறாங்க. ஐயா நம்ம இருக்கிற விஷயத்த செஞ்சுக்கிட்டு போகிறோம். என்ன உண்மையாக அதை செஞ்சுக்கிட்டு போகிறோம். அதாவது தனது சுயநலத்துக்காக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு பல நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகள், அதாவது மக்கள், ஈழத்து மக்கள் புலம்பெயர்ந்து இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொருளாதாரத்தை கபலீகரம் செய்கிற நோக்கில்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணத்தையெல்லாம் வாங்கி இவர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகையில் வீட்டில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆள்லாம் பேசுகிறாங்களே. ஐயா கொடுத்தவங்க வந்து இந்த விமர்சனம் பண்ண வைக்கணும். சரிங்களா ஐயா? நான் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம்னா ஐயா, என்ன உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன், ஐயா கூப்பிட்டுருப்பீங்க. நீங்கள் என்ன உழைப்பு இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. சரிங்களா ஐயா? அதுக்கு ஆகாதவங்க, அது கொடுத்தவங்க யாராவது கேட்குறாங்களா ஐயா? லட்சக்கணக்கில் இன்னைக்கு தான் நாம் தமிழர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுத்தவங்க யாராவது கேட்குறாங்களா? இங்கிலாந்தில் இந்த மேலே பிடிக்கல விமர்சனத்தை வைக்கிறீங்க. அது நான் கொடுத்தவங்க யாராவது வந்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். இல்லை, கொடுத்தவங்களும் பேச தொடங்கிட்டாங்க. அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. லண்டனில் அது ஏதோ யாரோ ஒருத்தர் அப்படி பேசுவாங்க ஐயா. லண்டனில் விடுதலை புலிகள் அமைப்பு மேலே தடை இருந்தது. அந்த தடையை நீக்குவதற்காக போராடிய ஒரு வழக்கறிஞர் சீமானை நம்பாதீங்க, அவர் ஏமாத்துறாருன்னு பேசுறாரு. அது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஆதரவானவராக இருப்பாரு, பேசுவார் ஐயா. சரிங்களா? சீமான் வந்து ஆரியத்திற்கு ஆதரவானவரே கிடையாது. இல்ல அப்போ மகாராஷ்டிரால பிஜேபிக்காக போய் ஓட்டு கேட்டான்னு சொன்னாங்களா? அது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஐயா. அது அண்ணனை தான் கேட்கணும். சரிங்களா? அது எனக்கு தெரியாது. சரிங்களா? சரி. உங்கள் கட்சி தொடர்ந்து சீமானைத்தான் ஆதரிக்கப் போகிறதா, அல்லது நீங்கள் ஆட்சிக்கு வரணும் என்ற எண்ணத்தோடு ஒரு ஆட்சிக்கு வரப்போகிற ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து செயல்பட போகிறீர்களா? நாங்கள் வந்து ஐயா தமிழ்நாட்டில் சீமான் ஐயாவோ இல்லை வேற எந்த தலைவருங்க வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கணும், தமிழ் தேசியம் வளரணும். சரிங்களா ஐயா? தமிழ் தேசியத்தினுடைய தலைமை ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். அதுக்கு நான் எந்த நேரமும் ஆதரவு, தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி ஆதரவாக நிற்கும். ஏன்னா தமிழர்கள் தானே, முதல்ல ஆதி பழங்குடியில் தானே பிறந்தது தமிழ். நாங்கள் தானே இந்த வழியை நடத்தணும். எங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். சரிங்களா ஐயா? அதான் சொல்லிட்டேன், இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமே வந்து பழங்குடியினருடைய மலைவாழ் மக்களுடைய வரலாறால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமேங்கிற அடிப்படையில் ஐயா கிட்ட முன் வைக்கிறோம். அப்போ எங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னா இந்தியாவே ஆளக்கூடிய தகுதி ஆதி பழங்குடி மலைவாழ் மக்கள்கிட்ட தான் இன்றைக்கி இருந்திருக்கோம். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக ஆட்சி நடத்துகிறது. அதற்கு ஒரு திராவிட மாடல் என்ற பெயரை சூட்டி மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற போது அந்த கட்சி ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அந்த ஆட்சி ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம் திராவிடம் மட்டும்தானா? திராவிடன் ஐயா இன்னைக்கு வரைக்கும் ஐயா ஆட்சிக்கு வந்து 5 வருஷம், இன்னும் 3.5 வருஷம் 4 வருஷம் ஆக போதுங்க ஐயா. தொடர்ச்சியாக 15 வருஷமாக தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை கலசப்பாடி மலைக்கு சாலை வசதி கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா. அங்கே வந்து 7000 மக்கள் இருக்காங்க. பள்ளி மாணவ மாணவி, முதியோர்கள், கர்ப்பிணி பெண்மணி இன்னைக்கு வரைக்கும் தூக்கு வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்க. இது முதலமைச்சருக்கு பார்வைக்கும் போயிருச்சு. பல போராட்டம் பண்ணி என் மேலே வழக்கு, நீதிமன்றமும் போயிருக்கோம். முதலமைச்சர் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி 12 கோடி ஒதுக்கியாச்சு, உடனடியே கலசப்பாடிக்கு ரோடு போடுதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட தருமபுரி மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்து 2வது வாரமே என்ன வந்து வனத்துறை எங்களுக்கு தபால் வருதுன்னா, முதலமைச்சர் 2 லட்சம் ஒதுக்கிட்டார், 12 லட்சம் ஒதுக்கிட்டாரு, 12 கோடி ஒதுக்கிட்டாரு. ஆனால் வனத்துறைக்கு 2 கோடி கொடுத்தாதான் நாங்கள் வந்து அனுமதி வழங்குவோம்னு சொல்லி எனக்கு தபால் வந்திருக்கு ஐயா. அது பல முறை போராட்டம் பண்ணி பாப்பிரெட்டிப்பட்டியில் நாங்கள் ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு முன் போராட்டம் பண்ணி இது வரைக்கும் இந்த தமிழக அரசு அந்த சம்மந்தப்பட்ட வனத்துறைக்கு 2 லட்சம் ரூபா 2 கோடி ஒதுக்கினா மட்டும்தான் ஐயா எங்களுக்கு இந்த 3 ஃபார்ம் வழங்க முடியுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க ஐயா. சரிங்களா ஐயா? கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வழங்க முடியும், அப்போ தான் டெண்டரே விட முடியுங்க ஐயா. அதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் மலைவாழ் மக்களுக்கு. சரிங்களா ஐயா? அடுத்தது வந்து இந்த பட்டா மேட்டர் சொன்னேன். உப்புளியபுரம் சட்டமன்ற தொகுதி போயிடுச்சு. மலைவாழ் மக்கள் படித்த மாணவர்களுக்கு கால்ரசிப்பு இவ்வளவு நாளாக வந்துகிட்டு இருந்தது. சரிங்களா ஐயா? இவர் ஆட்சி காலத்தில் வந்து அது நிறுத்தப்பட்டது. உதவித்தொகை வரல ஐயா. பழங்குடி நலத்துறையில் பழங்குடியினரையே அமர்த்தணும். எது பழங்குடி நலத்துறையில் இயக்குனர் வந்து பழங்குடியினருடைய IAS IFS படித்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து இயக்குனராக அமர்த்துங்கன்னு சொல்கிறோம். ஆணையரை பழங்குடியினரையே அமர்த்த சொல்கிறோம் பழங்குடியின ஆணையத்துக்கு. அதில் நிர்வாகம் செய்கிற செயலாளர்களை, பொறுப்பாளருங்க, அடுத்த நிர்வாகிங்க, அரசு ஊழியர்கள்லாம் பழங்குடி எவ்வளோ பல லட்சம் பேர் படிச்சுட்டு இன்றைக்கி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பழங்குடி நலத்துறை எதுக்கு ஐயா? அந்த துறை மூலமாக அந்த பழங்குடியினருடைய வாழ்வாதாரம் மேம்படணும், கலாச்சார பண்பாடு, கல்வியில் முன்னேற்றத்தில், கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொல்லி தான் பழங்குடி நலத்துறை ஒன்று அமைச்சிருக்கீங்க, ஆணையம் ஒன்று அமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் 2 என்ன பண்ணுதுன்னா, இங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்க ஐயா. எந்த தபால் கொடுத்தாலும்
அதுக்கு திராவிட ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு மாதம் பழங்குடி நலத்துறை மூலமாக ஐயா வந்து இயங்கக்கூடிய ஹாஸ்டல் உண்டு ஒருங்கட பள்ளிகளுக்கு தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1400 1500 மாதம் ஒதுக்குறாங்க ஐயா. சரிங்களா ஐயா? ஆனால் அதில் 400 கூட மாதத்தில் அந்த குழந்தைங்களுக்கு செலவிடுறதில்ல. ஒரு குழந்தைங்களுக்கு 1000 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க. சரிங்களா ஐயா? காலையில் என்ன கிச்சடி வழங்கணும் ஐயா, மதியானம் சாப்பாடு ரசம் பொரியல் கூட்டு கொடுக்கணும் ஐயா, மாலையில் டிஃபன் கொடுக்கணும் ஐயா, தினந்தோறும் முட்டை கொடுக்கணும், தினந்தோறும் பால் கொடுக்கணும், தினந்தோறும் கருப்பெட்டி டீ கொடுக்கணும், வாரத்தில் 2 டைமு ஆட்டிறைச்சி கோழி இறைச்சி கொடுக்கணும் ஐயா, டெய்லி வாழைப்பழம் கொடுக்கணும் ஐயா, சுண்டல் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தான் சேர்த்து உண்டு உறங்குவதற்கு 1400 1500 வழங்குறாங்க ஐயா. இவங்க என்ன பண்ணா, அந்த புலத்து போன அரிசியை நாத்தடிச்ச அரிசி இருக்குல்ல ஐயா, அதை கொண்டாந்து அது கழுவுறது கூட இல்லை ஐயா, போட்டு ஆக்கி ரசத்தை கலந்து அந்த பிள்ளைங்களுக்கு 3 நேரம் ஊற்றிட்டு சாயந்தரம் துரத்தி விட்டுறது, ஹாஸ்டலையும் தங்க வைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஆமாங்க ஐயா. ஆனால் இப்படி தான் நடக்கிறது என்பதற்கான எந்த விதமான சாட்சியும் உங்கள்கிட்ட இல்லையே. நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க. எல்லா சாட்சி பல ஆர்ப்பாட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதுக்கும் வந்து ஐயா சம்பந்தப்பட்ட பழங்குடி நலத்துறை என்னுடைய அமைச்சர் உடந்தையாக இருந்து நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி பேப்பர் டிவிலே வந்திருக்கு. அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த பழங்குடி நலத்துறை அமைச்சரை இன்னைக்கு வரைக்கும் மாற்றல. அது உடந்தையாக பழங்குடியினுடைய நலத்துறை அமைச்சர் தான் உடந்தையாக இருக்காங்க, இயக்குனரும் உடந்தையாக இருக்காங்க. சம்பந்தப்பட்ட மாவட்ட திட்ட அலுவலர் தமிழ்நாட்டில் 8 இடத்துல இருக்கு. திட்ட அலுவலர் அதுக்கு ஏஜென்ட். சரிங்களா? அங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட மாதம் 10,000 பணத்தை வாங்கி இங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கொடுத்துக்கிட்டு இந்த பழங்குடி நலத்துறையை வருஷத்துக்கு ஐயா இந்த மாதத்துக்கு 3 கோடி ஒதுக்குறாங்க ஐயா இந்த குழந்தைங்களுடைய உணவுக்கு. இது பழங்குடியினருடைய பள்ளி விடுதி ஐடிஐயில் தங்கி பயில்ற மாணவ மாணவியர்களுக்கு 2,88,00,000 ஒதுக்குறாங்க ஐயா. ஆனால் அந்த 88 லட்சம் கூட செலவு பண்ணுறதில்ல ஐயா. 2 கோடியே வருஷம் மாதத்தில் சாப்பிட்றாங்க. பழங்குடி நலத்துறையில் இருக்கிற அமைச்சர்லேருந்து, இயக்குனர்லேருந்து, திட்ட அலுவலர்லேருந்து, அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்லேருந்து 2 கோடி ரூபா கொள்ளடிச்சு சாப்பிட்றாங்க. இப்போ இது உண்மையாக இருந்தால் கூட உங்களை போன்ற ஒரு சிலர் அதை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, படிப்பிலேயே. ஆனால் மக்கள் அவங்களுக்கு தானே மறுபடியும் வாக்களிப்பாங்க. இல்லை, வாக்களிக்க மாட்டாங்க. இந்த டைம் இப்போ சொல்லியிருக்காரு 200 இடங்களுக்கு மேல் நாங்கள் பெறுவோம்னு முதலமைச்சர் ஐயா சொல்றாரு. ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்றாருங்க ஐயா. சரிங்களா ஐயா? அது அவருடைய விஷயத்தை அவர் சொல்றாரு. நாங்கள் இந்த அளவுக்கு இந்த தமிழெல்லாம் இனிமேல் ஏமாற மாட்டோம் ஐயா, பழங்குடி மக்கள்லாம் இனிமேல் ஏமாற மாட்டோம். சரிங்களா ஐயா? எங்கள் கேப்பாரற்ற நாதியற்ற, சரிங்களா ஐயா, படிப்பறிவு படிப்புரிமை, சரிங்களா ஐயா, எழுத்துரிமை, பேச்சுரிமை, சரிங்களா ஐயா, போராட்ட உரிமை, எந்த உரிமையும் பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கறது இல்லை ஐயா. போராட்டம்னு போய் கேட்டால் அனுமதி மறுக்கப்படுது. சரிங்களா ஐயா? எங்கள் சாலை வசதி இல்லை, மின்சாரம் இல்லை. இது மத்திய மாநில அரசு எங்களுக்கு வருஷத்துக்கு 1000 கோடி ஒதுக்குது ஐயா பழங்குடி நலத்துறை மூலமாக. ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை மூலமாக மத்திய அரசு வந்து வனத்துறை மூலமாகவும் பழங்குடி நலத்துறை மூலமாகவும் வருஷத்தில் 100 கோடி ஒதுக்குறாங்க. மீதி 48 துறைக்கு மேலே பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. இப்போ உங்களை போன்ற மக்களுக்கு பொது உடைமை கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எப்போதும் ஆதரவாக இருக்காங்க. நீங்கள் அதாவது போராட்டங்கள் நடத்தும் போது உங்களுக்கு உதவியாக இருக்காங்க, உங்களோடு சேர்ந்து போராடுறாங்க. இவங்களையெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியை நோக்கி நீங்கள் போவதற்கான காரணம் என்ன? இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் தமிழ் சார்ந்து தமிழை நிறைய பேசுகிறவங்க, தமிழர்களுக்காக தமிழ் உரிமைகளுக்காக பாடுபடுறவங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்படி போகிறதுக்கான விடுதலை சிறுத்தை பழங்குடி மக்களுக்கு ஒரு இடத்துல கூட நிற்கலையா இன்னைக்கு வரைக்கும். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தோழர் அன்னை கட்சி ஆரம்பிச்சதுல பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு இடத்துல வந்து நிற்கலையா. பொது உடைமை கட்சின்னா எப்படின்னு ஐயா, அந்த மக்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டம் சேர்க்கறதுக்காக பொது உடைமை கட்சி வச்சுக்க ஐயா. சரிங்களா ஐயா? அந்த ஆர்ப்பாட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. அவங்க கூட்டத்தை காட்டுறதுக்கு, அவங்க பேர் வாங்குறதுக்கு, கட்சி வளர்த்துறதுக்கு பழங்குடி மலைவாழ் மக்களை வச்சுக்குவாங்க. வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து படிப்பறிவு இல்லை. உங்களுடைய உரிமைக்காக அவங்க வந்து போராடுறாங்க. எங்களுக்கு உரிமைக்கு வந்து போராடுறன்னு சொல்லுவாங்க, நோட்டீஸ் போடுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தோட முடிஞ்சு போச்சு. அடுத்து அதிகாரி சந்திக்கிறது இல்லை, சட்டமன்றத்தில் பேசுறது இல்லை. சரிங்களா? சட்டமன்றத்தில் போனால் பேசுறது இல்லை, பாராளுமன்றத்தில் போனால் பேசுறது இல்லை. பழங்குடி மக்களை பற்றி விடுதலை சிறுத்தை கட்சியோ பொது உடைமை கட்சியோ வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினராக போகிறாங்க, பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பழங்குடி மக்களை பற்றி பேசுறது இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுவாங்க. அதான் முதவே சொல்லிட்டேன், பழங்குடி மக்கள் பற்றி தமிழ்நாட்டில் யாரும் பேசுறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கு தானே தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி இன்னைக்கு நாங்கள் துவக்கியிருக்கோம். இப்போ தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய தொகுதியை கூட பறிச்சுட்டாங்கலாம் சொல்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களது மக்களுக்கான பயன்களை செய்திருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யலையா.
2 பேரும் 80 வருஷம் அவங்க தானே ஆண்டாங்க. திராவிட கட்சி தானே, ரெண்டுமே திராவிட கொள்கை தானுங்களே, கோட்பாடு தானுங்களே. 2 கட்சியுமே பழங்குடி அந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய அனைத்து விவசாய நிலங்களும் இன்னைக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே, எம்பி, எம்எல்ஏ கிட்ட தான் அந்த மலைவாழ் மக்களுடைய மலையே இன்னைக்கு அவங்க பேரில் தான் இருக்குது. இன்னைக்கு இவங்கெல்லாம் அகதியாக வெளியேறிட்டு துரத்திட்டு இருக்காங்க. எம்பி, எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து அந்தந்த ஏரியாவில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மலைவாழ் மக்களுடைய இன்னைக்கு எம்பி இருக்காங்கன்னா ஒரு அந்தந்த ஏரியாவில், எங்கள் ஏரியாவில் இருக்காங்கன்னா எம்பி இருக்காங்கன்னா அவங்க பேரில் அங்கே 5000 ஏக்கர் அந்த மலையில் நிலம் இருக்கும். இன்றைக்கி முதலமைச்சர் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா பேரில் இன்னைக்கு கரும்புத்துறையில் இன்றைக்கி பல 1000 ஏக்கரா இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா பேரில் இன்றைக்கி வந்து ஏலகிரி மலையே பாதி இருக்குது. சரிங்களா, என் கேப்பாரற்றாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் கொடுத்தோம், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்த்து முதலமைச்சர்லேருந்து எல்லா பொறுப்பும் பாராளுமன்றம் வரைக்கும் போகிற வரைக்கும் 40 கொடுத்தோம். சரிங்களா ஐயா, இன்றைக்கி 80 வருஷமாக ஆட்சி அதிகாரம் உட்கார வச்சு அழகு பார்த்தோம்ல, என் உரிமையை பறிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அழகு பார்த்தோமா, அந்த இடத்துல உட்கார வச்சோமா? அதனால தான் திராவிடத்தை நாங்கள் வெறுக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. அவங்க தான் மாறி மாறி வர்றாங்க, வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நேரத்தில் நீங்கள் இப்படி பேசி என்ன இல்லைங்க, அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சுங்க ஐயா. அது 2021 காலம் மாறி போச்சு. 2026 தமிழ் தேசியத்தினுடைய காலம்தான். சரிங்களா, அது நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருக்கோம், பல போராட்டத்தில் இறங்குறோம். இன்றைக்கி 80 வழக்கு என் மேல் இருக்கு. மக்களுக்கு போராடி மக்கள் சந்திக்கும் போது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மாற்றம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணன் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா ஐயா, குரல் கொடுத்துட்ருக்காரு. அங்கங்கே போராட்டம் என்ன மாதிரி டெய்லி களத்தில் நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனை எடுக்கிறாரு. இப்போ இதுக்கு முன்பு தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி வராதுக்கு முன்பு, மலைநாடு மக்கள் கட்சியாரெல்லாம் வராதுக்கு முன்பு நினைச்சா அந்த திட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க ஐயா. 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், சரிங்களா ஐயா, வந்து குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், அதை இப்போ இந்த நாம் தமிழர், மலைநாடு மக்கள் கட்சி, இந்த மாதிரி தமிழ் தேசியெல்லாம் வந்த பிறகு அதெல்லாம் ஓரங்கட்டப்பட்டதை எதுவுமே நிறைவேற்ற முடியலையே. சரிங்களா ஐயா, அதனால் வந்து இன்றைக்கி காலங்கள் மாற மாற எல்லாம் மாறுது. எல்லாம் ஜென்ரேஷன் எல்லாம் படிச்சுட்டாங்க, இளைஞர்களை தெளிவாக இருக்காங்க. மாற்ற வரோம், மாற்றுவோம், அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். இப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து தமிழ் தேசியம் தான் ஐயா. தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் யார் வராங்களோ அவங்க தான் வருவாங்க. அதுக்கு இன்றைக்கி முன் உதாரணமாக நாம் தமிழ் கட்சி தான் வந்துக்கிட்டு இருக்குது. சீமான் ஐயா தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எல்லா பிரச்சனைக்கும் போய் இன்றைக்கி கலந்துக்கிட்டு அங்கங்கே இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சென்னையில் வந்து விவசாய நிலத்தை அழிச்சிட்டாங்க, வேலை வாய்ப்பு வந்தால் சோறுங்கிறாங்க, விவசாய நிலத்தை அழிச்சிட்டு வேலைங்கிற சிட்டி தேடி வராங்க, சிட்டியில் ஆற்று வரத்தில் குடிச்சு கிடிச்ச போட்டு ஏதோ உட்காந்துருக்காங்க. அதையும் இப்போ இன்றைக்கி ஜேசி போட்டு நிறவுறீங்க. அந்த மக்கள் எங்கே போவோம்? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழனாக இருந்துட்டு இங்கே வந்து உட்காரது கூட இடம் இல்லாத அந்த வீட்டையே வந்து நீங்கள் அடித்து நொறுச்சி வெளியே தள்ளுறீங்கன்னா எந்த அடிப்படையில் நியாயமான விஷயம்? அண்ணா நகர் அது மாதிரி பண்ண முடியுமா? டி நகர் அது மாதிரி பண்ண முடியுமா? டி நகர், அண்ணா நகரில் இருக்கிறவங்களாம் யார், எங்கேருந்து வந்தவங்க? அதில் எப்படி இன்றைக்கி வள்ளுவர் கோட்டம் எங்கே இருந்தது? அதுவும் இல்லாத இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் எப்படியாப்பட்ட இடம், அந்த இடத்தினுடைய நிலைப்பாடு என்ன எங்களுக்கு தெரியாதுங்களா? அந்த நீங்கள் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணீங்களோ நீங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிடுறீங்க. ஏழைப்பட்ட மக்கள் படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லாத, பேச்சறிவு, எந்த உரிமை அவன் என்ன பண்ணுவான், எங்கே போவான்? சரிங்களா ஐயா, அதனால் வந்து திராவிடங்கிற அடிப்படையில் எல்லாமே தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, தமிழ் மக்களுக்கு எதிரானது, தமிழ் மண்ணுக்கு, இயற்கை வளம், கனிம வளத்துக்கு எதிரான ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு எதிராக தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழர் அப்படின்ற முறையில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இப்போ கூட நான் இனிமேல் காலில் செருப்பே போட மாட்டேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்கும் வரை செருப்பு போட மாட்டேன், இன்றைக்கி 10 மணிக்கு சவுக்கால் அடிச்சுப்பெல்லாம் சொல்கிறாரு. அவர் செருப்பு போட மாட்டாருன்னா அது அவர் தான் கேட்கணும் ஐயா. தெய்வத்தை அரசியல் பண்ணக்கூடாது. சரிங்களா ஐயா, தெய்வங்கிறது ஆதி பழங்குடிய கடவுள். விரதம் இருக்க போகிற 48 நாள் கழித்து எல்லா ஐயா முப்பாட்டை முருகன் வந்து ஆதி பழங்குடி, எங்க பாட்டேன் முப்பாட்ட முருகன் எல்லா மலையிலையும் அவர் சாமி தானே சொல்றாரு ஐயா. முருகன் அவர் இருக்கிறான். நீங்க வரவே எங்களுடைய கொள்கை கோட்பாட்டை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. நாங்களும் வளர்த்துறோம், நீங்களும் சேர்த்து வளர்த்துட்டு போங்க. தமிழ் தேசத்தை வளர்த்துறீங்க, முருகனை வளர்த்துறீங்க, புகழ்றீங்க. அதே மாதிரி எங்களுடைய தெய்வமான கரியராமர், சரிங்களா ஐயா, ராமர் வந்து ஆதி பழங்குடியினுடைய தெய்வம் தான். அதையும் நீங்கள் வந்து எங்கேயோ கடந்ததை திராவிடம் மறைச்சது நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. எங்களுடைய தெய்வத்தை, கலாச்சார பண்பாட்டை வெளியே கொண்டு வரீங்க. நாங்கள் வரவேற்கிறோம், அண்ணாமலையா வரவேற்கிறோம். என்னென்னா எங்களுடைய கடவுள் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ முருகன் தமிழர் கடவுள் அப்படிலாம் சொல்கிறீங்க, அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஓரளவுக்கு. ஆனால் ராமர்ன்றது ஒரு புராண கதை, அவங்க ஆரியர்கள் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. அதே இல்லை அப்படிலாம் இல்லை ஐயா. பெருமாளுங்கிறது எங்களுடைய முப்பாட்டம், அவரும் முப்பாட்டம் தான். சரிங்களா ஐயா, அதுலேருந்து வரலாறு தான். நம்ம மீதி எல்லாம் வந்து முருகன் எல்லாம், சரிங்களா, அதெல்லாம் புராணம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் ராமர்னு நாங்கள் வந்து
அது பழங்குடியினுடைய வரலாறு தான் ஐயா. வரலாறு தான், அது கதை இல்லைங்க. இப்போ முப்பாட்டன் முருகன் என்று சொல்லிட்டே இருந்த சீமான் அவர்கள் ராமரை பற்றி ஒன்றும் சொல்லலையே. அதில் சொல்லுவார், காலங்கள் வரும் நேரம் வரும் பேசுவார். சரிங்களா ஐயா? வரும்போது எல்லாத்தையும் எடுத்து உடைக்க முடியாது இல்லையா? இப்போ ஒன்றிய அரசு இந்த நிறுவனங்கள்ட்ட எல்லாம் தேர்தல் நிதி மாதிரி வாங்கி இப்போ கூட ஒரு தகவல் வந்திருக்கு, 2600 கோடி அவங்களுக்கு நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரியாது ஐயா. ஏன்னா நான் நாம் தமிழர் அல்ல, நம்ம மலைநாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர். நமக்கு தெரிஞ்சாதான் அந்த விஷயம். நீங்கள் அரசியல்னும் போது ஒன்றிய அரசியல்லாம் தெரிஞ்சவர் தானே. இந்த ஒன்றிய அரசு காலத்தில் இந்திரா காந்தி நேருலாம் பற்றி பேசுகிறீங்க. அதெல்லாம் வந்து ஐயா பொய். நான் என்ன பண்ண ஐயா, ஒருத்தர் ஏதோ ஒன்று கெட்ட பேர் கொண்டு வந்து ஏதோ ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து முன். சரி, இப்போ நடக்கிற ஒன்றிய ஆட்சி எப்படி இருக்குது உங்களுக்கு? அதை எங்களுக்கு குலத்துக்கு எதிரியே பாரதிய ஜனதா தான். ஆதி பழங்குடியினரை ஒழிச்சு கட்டி எங்களுடைய கலாச்சார பண்பாட்டை அத்தனையும் அழித்து எங்கிட்ட இருந்து கடை வாங்கி எங்களுடைய வரலாறு எடுத்தால் நீ பாரதிய ஜனதா இன்னைக்கு ஆட்சி வந்து கட்சியே நடத்துது. எங்களுடைய பழங்குடியினரோட வரலாறு எடுத்தது ஐயா. பாரதிய ஜனதா வந்து கட்சி நடத்துது, RSS இயக்கமாக நடத்துது. எங்களுடைய வரலாறு தான், எங்கள் பாதி பழங்குடிய வரலாறு எடுத்து திருடிட்டு தான் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா ஐயா? அது பழங்குடியினரோட வரலாறு தான். இப்போ நீங்கள் அவங்க வந்து திருடி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர்கள் கொண்டு வந்த ராமர் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? எங்களுடைய ராமருங்க, அவங்க அங்கேருந்து பயணித்து வந்தாங்க. அவங்க நாட்டில் மழை இல்லை, சரிங்களா ஐயா? அவங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, அங்கேருந்து பயணித்து இங்கே வந்தாங்க. நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்த தமிழன் என்றைக்குமே மரபு, அதனால் வந்தவர் வாழ வைக்கிறது தான். சரிங்களா ஐயா? வந்தால் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டெல்லாம் சரிங்களா கற்றுக்கிட்டு, நீங்கள் படிப்பறிவில்லை, நீங்கள் அப்படியே உட்காருங்க, இதை நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ஜட்ஜிலேருந்து பிரதமர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து எல்லாம் நீங்களே இருக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுடைய வரலாறு. நாங்கள் அந்த இடத்துல இருந்தவங்க. எப்போ படிப்பறிவு இல்லாதனால எங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் உட்காந்துட்டு வேலை பார்த்துங்க. நீங்களே எங்கேருந்து வந்தீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியுமில்ல. உங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் எங்களுக்கு தெரியாதே நாங்கள் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களது மலை நாடுகளில் நிறைய அந்த நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இடத்த பிடிச்சிருக்காங்க, பட்டாலாம் வாங்கியிருக்காங்கன்றீங்க. அந்த மாதிரி நிறுவனங்களை உங்களால் சொல்ல முடியுமா? எந்த பேர்? என் ஊரில், என் சொந்த ஊரில் ஐயா, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சோப்பனபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒடுவம்பட்டி குக்கிராமத்தில், சரி என்னுடைய சொந்த கிராமத்தில் உதாரணத்துக்கே காட்டுறேன். என் சொந்த ஊரில் நான் ஒரு நிறுவன தலைவர் ஐயா. அவர் வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்த அரசு ஊழியர் டாக்டர். பச்சைமலையில் ரோடு வராத போது அவர் டாக்டராக இருந்தார், டியூட்டி அரசு மருத்துவராக இருந்தார் ஐயா. அப்போ அந்த மலைவாழ் மக்களை 20, 30, 40, 50 வருஷத்துக்கு முன்புங்க அந்த மக்களுக்கு சுருட்டு போர்வை ஒன்று கொடுத்து அப்படியெல்லாம் கொடுத்து அவங்கள அப்படியே அந்த குழுவுக்கு பெச்சிட்டு கூட இப்போ போத்துறதுக்கு இல்லை ஐயா, அந்த முள் பெச்சிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பெச்சிட்டுலாம் வாங்கி கிருட்டுலாம் வாங்கி கொடுத்து அந்த மக்களை மனசை மாற்றி என் ஊரில் 150 வாங்கினது ஒரு 10 ஏக்கர் ஐயா. இல்லை, அவர் ஒரு தமிழர் தானேங்க. தமிழராக இருந்தாலும் நிலம் அது நான் கேட்குறது சொல்லிடுறேன். நிறுவனங்கள்ல ஒரு அரசு அதே ஊராட்சியில் என் ஊரில் 150 ஏக்கராவுக்கு வாங்கினது ஒரு 10 ஏக்கரா, மீதி 140 ஏக்கராவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதான் முதவே சொன்னேன், கலைஞர் பீரியடில் சொன்னேன் இல்லைங்க ஐயா, 2008. அவர் ஒரு அரசு ஊழியர், சாதியில் இந்துவான உயர்ஜானி இந்து அவர். சரிங்களா ஐயா? ஆனால் அதை என் ஊராட்சியில் சாதாரணமாக 10,000 குடும்பம் வீடு இல்லாத, உட்காரதுக்கு விவசாய நிலம் இல்லாத இருக்காங்க. அந்த ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு ஆளுக்கு 2 ஏக்கரா போட்டு கொடுக்கலாம்ல? அரசு ஊழியராக இருந்தால் ஜாதியில் இந்து, உயர் ஜாதி இந்து, அவருக்கு 150 ஏக்கரா போட்டு கொடுத்துருக்குறீங்க பட்டம். பட்டாவே இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு பட்டா கேட்டால் கொடுக்குறதில்ல. ஒருத்தனுக்கு வீடு இல்லை, தோட்டம் காடு இல்லை, அவனுக்கு வந்து 2 ஏக்கரா கொடுன்னு சொல்கிறேன், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது உதாரணத்துக்கு என் ஊரில் அவர் பேர் துரைசாமிங்க, டாக்டரு, அரசு ஊழியராக இருந்தவர். இன்றைக்கி தம்மம்பட்டியில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு. அவர் சேலம் மாவட்டத்துக்காரரு, ஏன் திருச்சி மாவட்டமே அல்ல, என் ஊர் இல்லை, ஒரு பூர்வீகமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரே ஏரியாவில் என் ஊரில் உதாரணத்துக்கு இந்த மாதிரி நடக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி நடக்கும்? தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் அடுத்த மாவட்டக்காரர், இவர் இந்த மாவட்டத்துக்காரன்னு பேசுகிறீங்களே, அது எப்படி? ஏங்க தமிழ் தேசியம் பேசணும், தமிழர்கள்லாம் தமிழர்களே கொள்றீங்களா, கொண்டு குவிக்கிறீங்களா? அப்புறம் இது கேட்காத எப்படி இருக்க முடியும்? இப்போ என் ஊருக்கான தமிழ் தேசியம் நான் என்ன சொல்ல, எனக்கு கூடன்னு சொல்ல வரல, என் ஊரில் இருக்கிற தமிழர்களுக்கு கூட, தமிழர் இல்லாதவங்களுக்கும் கூட. அவர் அந்த மருத்துவர் தமிழர் இல்லையா? தமிழராக இருந்தால் 150 ஏக்கரை ஏன் அரசு ஊழியருக்கு போட்டு கொடுக்குறீங்க? வீடு படுக்கிறதுக்கே இல்லை, அவனுக்கு கொடுங்க படுக்கிறதுக்கு இடம். அதுதான் நான் கேட்குறோம். அதானி போன்றவர்கள் வாங்கினா இங்கே பிரச்சனை இல்லை, ஒரு தமிழர் வாங்கினா பிரச்சனை. அதானியும் கண்டிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நன்றி. உங்களது கருத்துக்களை மக்கள் முன்பாக வைத்திருக்கிறீர்கள். தமிழன் தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தமிழன் டிவிக்கு
மலைநாடு மக்கள் கட்சி சார்பாகவும் நிறுவன தலைவருங்கிற அடிப்படையில் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவதற்கு எங்களையும் கூப்பிட்டு ஒரு மனிதர்களாக ஏற்று பேட்டி கொடுப்ப அழைப்பு கொடுத்ததற்கு மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக மலைவாழ் மக்கள் சார்பாகவும் பழங்குடி மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம். வணக்கம் ஐயா.